நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை நெறிகாட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறிகாட்டும் ஆளுமைகள். சாது வாஸ்வானி. பெரும் பணக்காரர் ஒருவர் அவரிடம் வந்தார். அவரது கையில் பெரியதொரு பை. அந்த பை நிறைய பணம். வாஸ்வானியிடம் கொடுத்துவிட்டு சொன்னார், நீங்கள் சுயநலமற்றவர் என எனக்கு தெரியும். இதோ இந்த பெரும் பணத்தை வைத்து ஓர் ஆலயம் கட்டுங்கள். 1 வருடம் கழித்து வந்து பார்க்கிறேன். கொடுத்துவிட்டு போய்விட்டார். வாங்கிய வாஸ்வானி இறைவன் முன்னிலையில் சிந்தித்தார். முடிவுக்கு வந்தார். அடுத்த நாள் முதல் அந்த பணத்தை வைத்து ஏராளமான ஏழை எளியவருக்கு, பசியோடு வந்தவருக்கு, அனாதை குழந்தைகளுக்கு, நொந்து போய் கிடந்த நோயாளிகளுக்கு உணவு வழங்க ஆரம்பித்தார். வாடி வதங்கி வந்தோர் அனைவரும் வயிறார உண்டு உறங்கிவிட்டு சென்றனர். உபகாரியை உளமாற வாழ்த்துவிட்டு சென்றனர். சொன்னபடி பணம் கொடுத்தவர் ஆசையோடு வந்து நின்றார். அடுத்த வருடமே ஆலயத்தை பார்க்க. சாது வாஸ்வானி விளக்கினார், வாருங்கள் செல்வந்தரே, நீங்கள் கொடுத்த பணத்தை வைத்துதான் ஆலயத்தை கட்டிக்கொண்டிருக்கிறேன். காட்டினார். பசியால் பற்றி எரியும் வயிறுதான் அந்த ஆலயம். ஏழைகளின் வயிறுதான் ஆண்டவரின் ஆலயம், கடவுளின் ஆலயம். வந்தவர் பார்த்தார். பரவசமாகி நின்றார். இன்னொரு பை நிறைய பணத்தையும் தந்துவிட்டு போனார். அங்கே ஆலயம் கட்ட பணம் தந்தவரும் ஆலயம் கட்டியவரும் ஆலயங்களாகி நின்றார்கள். அந்த ஆலயத்துக்குள்ளே ஆண்டவன் பரிமாறிக் கொண்டிருந்தார், பசியாறிக் கொண்டிருந்தார். கோடிக்கணக்கான குழந்தைகள் கொலை பட்டினியாய் மடிந்து போய் கிடக்க, கோடிக்கணக்கான ரூபாய் செலவிலே கோவில்களா? கோமகன் அதிலே குடிகொள்வாரோ? விசுவாசிகளின் வயிறு நிரம்பினால்தானே ஆலயமும் நிரம்பும். ஆண்டவனின் அன்றாட அருள் அவர் தரும் அன்றாட உணவிலே. விவிலிய தேடல்கள். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். இப்போது நீர் எங்களை ஒதுக்கித் தள்ளிவிட்டீர், இழிவுபடுத்திவிட்டீர். எங்கள் படைகளுடன் நீர் செல்லாதிருக்கின்றீர். எங்கள் பகைவருக்கு நாங்கள் புறம் காட்டி ஓடும்படி செய்தீர். எங்களை பகைப்போர் எங்களை கொள்ளையிட்டனர்.
பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு எங்களை ஆளாக்கினே. எங்கள் சுற்றுப்புறத்தாரின் ஏளனத்துக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். வேற்றினத்தாரிடையே எங்களை ஒரு பழி சொல்லாக்கினீர். ஏனைய மக்கள் எங்களை பார்த்து தலையசைத்து நகைக்கின்றன. என் தலைவா கிளர்ந்தெழும், ஏன் உறங்குகின்றீர் விழித்தெழும். எங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளிவிடாதேயும். உமது முகத்தை ஏன் மறைத்துக் கொள்கின்றீர்? எங்கள் சிறுமையையும் துன்பத்தையும் ஏன் மறந்து விடுகின்றீர்? உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். இன்றைய திருப்பாடல் பகுதி நமக்கு சொல்லும் செய்தி என்ன? திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்வது, இஸ்ரேல் மக்கள் போரில் தோற்கடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டு அங்கு விடுதலைக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையை பதிவு செய்கிறது. நமக்கு இன்று கொடுக்கப்பட்ட பகுதிக்கு முந்தைய வசனங்கள் முற்காலத்தில் தங்கள் மூதாதையரை இறைவன் எவ்வாறு வழிநடத்தார், பாதுகாத்தார் என்பதை மிக அழகாக எடுத்துச் சொல்கிறது. ஆனால் இன்றைய வசனங்களிலே முற்காலத்தில் இறைவன் செய்த வல்ல செயல்களை நினைத்து பார்த்துவிட்டு தற்போது தாங்கள் படும் துன்பச் சூழ்நிலைகளை பின்வருமாறு எடுத்து கூறுகின்றனர். இறைவனின் பிரசன்னம் எங்களோடு இல்லை, அதனால் புறமுதுகிட்டு ஓடச் செய்தார். எதிரிகள் மற்றும் வேற்றினத்தாரின் பழிப்புரைக்கு உள்ளானோம். மானக்கேடும் அவமானமும் தங்களை மூடுகின்றது. இறுதியாக தங்கள் சிறுமையையும் துன்பத்தையும் நீக்க இறைவனிடம் ஜெபிக்கின்றனர். ஆம் இறைவேசியில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு மிக அழகாக சொல்லித் தருவது நம்முடைய துன்பங்கள், அவமானங்கள், கவலைகளை பற்றி இஸ்ரேல் மக்கள் கடவுளிடம் எடுத்து கூறுகின்றனர். ஆனால் கடவுளை பற்றி யாரிடமும் புலம்பவில்லை, முறையிடவில்லை. நமக்கான பாடமும் இன்றைக்கு அதுவாகத்தான் இருக்கின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நமக்கு வரும் துன்பங்கள், கவலைகள், தோல்விகள், அவமானங்கள் எல்லாவற்றிற்கும் புலம்புவர்களாக, அதுவும் கடவுளை பற்றி புலம்புவர்களாக நாம் இருக்கின்றோம். ஏன் கடவுள் எனக்கு மட்டும் இந்த துன்பங்களை தர வேண்டும், எனக்கு மட்டும் இந்த துயரங்களை தர வேண்டும் என்று கடவுளை பற்றி மற்றவரிடம் நாம் முறையிடுவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நாம் கடவுளை பற்றி கடவுளோடு சொல்பவர்களாக சில நேரங்களிலே இல்லாமல் போகிறோம். நாம் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் கடவுளுடைய மாட்சிக்காக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள தவறுகின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற துன்பங்கள், துயரங்களை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள் வேறு, கடவுளுடைய மாட்சி வேறு, கடவுளுடைய திட்டங்கள் வேறு என்பதை நாம் உணர மறுக்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படுகின்ற துன்பங்கள், துயரங்களின் வழியாக நாம் கடவுளுடைய மாட்சி இன்னும் அளவுக்கு அதிகமாக அறிந்து கொள்வதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் நாம் முயற்சி எடுக்கணுமே தவிர, நாம் அவற்றை பற்றி புலம்பி தவித்து அதை பற்றி நாம் ஏக்கங்களோடு இருப்பது எந்த விதத்திலும் சரியானதாக இருக்க போவதில்லை. ஆம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் இஸ்ரேல் மக்களும் அன்றைக்கு செய்தார்கள். கடவுள் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி உள்ளதாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அப்படி இருந்த போதிலும் கூட அவர்கள் கடவுளுடைய அனுசரணை அவர்களோடு இல்லை என்பதை அந்த தருணத்தில் உணர்ந்ததால்
கடவுளிடம் வந்து அவர்களுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் தெரிவிக்கின்றார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே மற்றவர்களிடம் கடவுளை பற்றி புலம்புகின்றோம். ஆனால் நம்மை பற்றி கடவுளுக்கு தெரிந்திருந்தும் கூட நாம் எவ்வாறு கடவுளோடு அதை பகிர்வதற்கு நாம் முனைகின்றோமா என்று சிந்திக்க பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆகவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற பொழுது அது கடவுளுடைய சித்தமாக கடவுளுடைய திருவுளமாக எண்ணி அவற்றை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது நாம் கண்டிப்பாக நம்முடைய துன்பங்கள் துயரங்களிலிருந்து வெளிவர முடியும். அதன் வழியாக இறைவனுடைய மாட்சியை மற்றவர்களுக்கு எடுத்து தரக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக மாற முடியும் என்பதை நமக்கு இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார். ஆகவே சிந்தித்து பார்ப்போம். நான் எந்த அளவிற்கு என்னுடைய துன்பங்கள் துயரங்களை ஏற்றுக்கொண்டு அது அனைத்தும் கடவுளுடைய மாட்சிக்காக, என் வழியாய் கடவுள் மற்றவர்களுக்கு ஒரு மகிமையும் மகிழ்ச்சியும் கொண்டு வருவதற்கான ஒரு காரணியாக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுத்துகின்ற பொழுது அது ஒரு மிக அழகான ஏற்பாக மாறுகின்றது என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த கவலைகள் துன்பங்களை பற்றி சிந்திக்கின்ற பொழுது ஐயன் வள்ளுவரணி குரல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. வெள்ளத்து அணைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். குரல் 622 சொல்லுவது போல, ஒருவனுக்கு துன்பம் வெள்ளம் போல வந்தாலும் அறிவுடைய ஒருவன் இறைவனின் பாத. இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.